वणक्कम हैशटैग मणिपुर हैशटैग BSNL की घर वापसी हैशटैग बॉयकॉट जियो हैशटैग नरेंद्र मोदी इन मॉस्को இது போன்ற பல்வேறு ஹேஷ்டாக்ஸ்களை 2 நாட்களாக நீங்க பார்த்து வருகிறீர்கள். கரெக்டாக 30 நாட்கள் முடிந்துவிட்டது பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய 3.0 அரசு தொடங்கி. இந்த 30 நாட்களில் என்னெல்லாம் நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த 30 நாட்களில் எந்த விதமான கேள்வியை கோதி மீடியா கேட்டிருக்க வேண்டுமோ அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களும் கேள்வி கேட்பதல்ல, இந்த நாட்டு மீடியாவும் அந்த கேள்வியை கேட்பதல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். என்னதான் நடந்தது, எந்த விதமான ஆட்சியை பிரைம் மினிஸ்டர் மோடி உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மீடியா அரசாங்கம் 3 பேருக்கு நடுவில் ஒரு டீல் நடந்திருக்கிறது. இந்த டீல் மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தியை பப்புவாக்குவது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களாகிய உங்களையும் பப்புவாகக்கூடிய அந்த வேலையை தான் இந்த நாட்டு அரசாங்கம் கார்ப்பரேட் மீடியா பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய நெரட்டிவ்ஸ்களை பார்த்து நீங்கள் தான் பப்புவாகி கொண்டிருக்கிறீர்களுடைய வேற யாருமே பப்புவாக கிடையாது. முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் மோடி கிடையாது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி மணிப்பூர் சென்றாலோ, அசம் சென்றாலோ, ஹாத்ரஸ் சென்றாலோ அவருக்கு எதிராக ஒரு நெரட்டிவ் செட் செய்யப்படுகிறது. கடந்த 1.5 வருடமாக பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு முறையாவது மணிப்பூர் சென்றாரா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை யாருமே கொடுப்பதில்லை, யாருமே கேட்பதும் அல்ல. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக மட்டும்தான் இருக்க வேண்டும். அவருக்கு தான் அங்க பார்லிமெண்ட்ல ஒரு தனி அறையை ஒதுக்கி கொடுத்து விட்டோமே, அப்போ எதற்கு ராகுல் காந்தி மணிப்பூர் செல்கிறார்? சரி, ஒரு முறை போயிட்டு வந்தார், பரவாயில்லை. எதற்காக 2வது முறை 3வது முறை? அப்போ ராகுல் காந்தி நடித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடியை பாருங்கள், மாஸ்கோ சென்று இந்த நாட்டின் பெருமையை பாடிக்கொண்டிருக்கிறார். எந்த விதமான நெரட்டிவை, எந்த விதமான கேள்வியை நீங்க பார்க்க வேண்டும் என்று நீங்க கேட்டீர்கள்னா, கடந்த 1 மாதத்திற்குள் 60க்கும் மேற்பட்ட பவர் ப்ராஜெக்ட்ஸ் இழுவையில் இருக்கிறது. அந்த ரிப்போர்ட் வெளிவந்தது. 7க்கும் மேல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், மைனிங் ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் இழுவையில் இருக்கிறது, டீலேடாக இருக்கிறது. ரயில்வேஸ்ல இருக்கக்கூடிய 105க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இழுவையில் இருக்கிறது. நல் சே ஜல், தண்ணீர் ரிலேட்டட் அந்த ப்ராஜெக்ட்ஸ்களில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 17 ப்ராஜெக்ட்ஸ்கள் இழுவையில் இருக்கிறது. பெட்ரோலியம் இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட 91 ப்ராஜெக்ட்ஸ்கள் இழுவையில் இருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டுமே 5 லட்சம் கோடி ரூபாய். எந்த டெலிவிஷன் சேனலாவது இதை எடுத்து காட்டினார்களா? மணிப்பூர் ராகுல் காந்தி எதற்காக சென்றார் என்கிற கேள்வியை தாண்டி உங்களுக்கு முன்பு வேற எதையுமே எடுத்து காட்டியிருக்க மாட்டார்கள். எதற்காக BSNLக்கு மக்கள் தாவிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை எடுத்து காட்டினார்கள் என்றால் கிடையாது. ஏன் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் தன்னுடைய டாரிஃபை உயர்த்தினார்கள் என்கிற அந்த கேள்வியை கூட இவர்கள் கேட்கவில்லை. அரசாங்கம் அடுத்த நடவடிக்கையாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களை விற்பதற்கான அனைத்து வேலையுமே தொடங்கிவிட்டார்கள். SBI ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறது. அவர்கள் எடுத்துக்காட்டிய விஷயம் அனைத்துமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. பேங்கிங் செக்டரில் ஆல் இஸ் வெல். இந்த தருணத்தில் நீங்க அனைத்து அரசுக்கு சொந்தமான பேங்குகளை பிரைவேட் கையில் வித்து விடலாம். இது சரியான நேரம். NPAவை சரி பார்த்து விட்டார்கள். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியின் கார்ப்பரேட் நண்பர்கள் வாங்கி அந்த கடன்களை வாங்கி திரும்பி கொடுக்காத அந்த பணத்தை ரெக்கார்ட் புக்கில் கரெக்ட் செய்து விட்டார்கள். இந்த நேரத்தில் இதை வித்து விடலாம். எந்த விதமான கேள்வி கேட்டிருக்கப்பட வேண்டும்? இந்த 30 நாட்களில் என்னெல்லாம் நடந்தது என்று அதையும் நீங்க பார்த்தீர்கள்னா, ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது, மறந்திருப்பீர்கள். நீட் தேர்தலுக்கு பின்பு, பேப்பர் லீக்கிற்கு பின்பு
ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடினார்கள். அதையும் நீங்க மறந்திருப்பீர்கள், நிச்சயமாக மறந்திருப்பீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் வியாபாரத்தில் எந்த அளவில் விலையேற்றம் நடந்திருக்கிறது அதையும் நீங்க மறந்திருப்பீர்கள். வேலை வாய்ப்பு அது என்ன மறந்திருப்பீர்கள். டோல் பிரைஸ் ஏறி இருந்தது, அதை பற்றியும் நீங்க கேள்வி கேட்கவில்லை. மொபைல் போனோட டாரிஃப் உயர்ந்து விட்டது, அதை பற்றி நீங்க கேள்வி கேட்கவில்லை. அந்நாடு நீங்க வாங்கக்கூடிய பருப்பு, அரிசி, எண்ணெய், ஒவ்வொரு நாளும் தேவைப்படக்கூடிய அவசிய பொருட்கள் அதிலும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது, அதை பற்றியும் நீங்க கவலைப்பட மாட்டீர்கள். ஆனால் கவலை என்ன? ராகுல் காந்தி மணிப்பூர் சென்று விட்டார். ராகுல் காந்தி டிராமா ஆடிக்கொண்டிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டிற்கு புகழ் தேடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த நாட்டு ஊடகங்கள் எடுத்துக்காட்டி வருகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி ரஷ்யா சென்று எடுத்து வைத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். கடந்த 10 ஆண்டுகளில் 6வது முறையாக நான் ரஷ்யா வந்திருக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் 17 முறை நான் புத்தின் அவர்களை சந்தித்திருக்கிறேன். கடந்த 1.5 வருடமாக மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1.5 வருடமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் முகாம்களில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரைம் மினிஸ்டர் நாவிலிருந்து வரவில்லை. பார்லிமெண்டிற்கு உள்ளேயும் வரவில்லை, பார்லிமெண்டிற்கு வெளியவும் வரவில்லை. அதை பற்றி கேள்வி கேட்டாலே பிரைம் மினிஸ்டர் மோடி நழுவி ஓடி போகிறார். இந்த அளவில் இந்த நாட்டில் கேள்விகள் கேட்கப்படுகிறதா? சரி, கோதி மீடியாவுடைய டீலிங்கை கொஞ்சம் பாருங்கள். அஞ்சனா ஓம் கஷ்யப் ஆஜ்தக்கை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த கோதி மீடியா ஆங்கர். இந்த பெண்மணி போட்ட அந்த டேக்லைனை பாருங்கள். துக் பாட் ரஹே ஹை யா டிராமா கர் ரஹே ஹை. துக்கத்தை பகிர்கிறீரா அல்ல டிராமா ஆடுகிறீர்களா ராகுல்ஜி என்கிற அந்த தம்ப்நெயில். இது மட்டுமல்ல, நியூஸ் 18 சார்ந்த ரூபிகா லயாக்கத் मणिपुर पे संवेदना या सियासी वेदना. மணிப்பூரை வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க பாசிஃபை செய்ய போயிருக்கிறீர்களா அல்ல மணிப்பூரை வைத்து நீங்க அவர்களுடைய வேதனையை தூண்ட போயிருக்கிறீர்களா என்கிற இந்த விஷயம். ராகுல் காந்தி மணிப்பூர் சென்றால் பிரச்சனை, அசம் சென்றால் பிரச்சனை, ஹாத்ரஸ் சென்றால் பிரச்சனை. இதுதான் கோதி மீடியா செய்யக்கூடிய வேலை. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த நெரட்டிவை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் போன முறை ராகுல் காந்திக்கு எதிராக கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து அவரை பப்புவாக மாற்ற பார்த்தார்களோ, இந்த முறை இது நடக்குமா என்கிற அந்த கேள்வி வருகிறது. இப்போ ராகுல் காந்தியுடைய பாப்புலாரிட்டி நீங்க பார்க்க வேண்டும். எந்த நெரட்டிவை நரேந்திர மோடிக்காக அவருக்காக இந்த மவுத் பீஸாக வேலை பார்த்த அனைத்து நபர்களுமே, கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வேலை பார்த்தார்களோ, அதற்கு எதிராக இன்னைக்கு ராகுல் காந்தியோட பாப்புலாரிட்டி அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதை உடைப்பதற்காக கார்ப்பரேட் நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். மீடியா நாங்கள் இவருடைய பாப்புலாரிட்டியை உடைப்பதற்காக தயாராக இருக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் மோடியோட அரசாங்கம் நீங்கள் ஏது செய்வீர்களோ என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. பிரைம் மினிஸ்டர் மோடி என்னுடைய பெயர் மட்டும்தான் ஒவ்வொரு இடத்திலுமே இருக்க வேண்டும். ராகுல் காந்தியை பற்றி யாருமே பேசக்கூடாது. எந்த அளவில் ராகுல் காந்தியுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது என்று நீங்க பாருங்கள். டீல் பிட்வீன் மீடியா, கார்ப்பரேட் அண்ட் கவர்மெண்ட் டு டார்கெட் ராகுல் காந்தி. லெட்ஸ் டிஃபேம் ஹிம். அவருடைய பாப்புலாரிட்டியை உடைப்பதற்கான பல்வேறு விஷயங்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிகளை நீங்க பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டை விற்பதற்காக பல்வேறு திட்டங்களை பிரைம் மினிஸ்டர் மோடி போட்டு விட்டார். உங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி என்கிற ஒரு நெரட்டிவ் இருக்கிறது. உங்களுக்கு முன்பு பிஎஸ்என்எல், ஜியோ போன்ற ஒரு நெரட்டிவ் இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேம் பிளானை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா நான் 3 விளம்பரத்தை எடுத்து காட்டுகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 3 வங்கிகள், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூகோ பேங்க் மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. 3 பேருமே ஒரே முறையான விளம்பரத்தை கொடுத்திருக்கிறார்கள். பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்கில் 2700 வேலை வாய்ப்பை கொடுப்பதாக கூறியுள்ளார்கள். யூகோ பேங்கில் 544 வேலை வாய்ப்பு இருப்பதாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூறுகிறது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 3000 வேலை வாய்ப்பு இருக்கிறது.
அப்போ பல்வேறு இளைஞர்கள் சந்தோஷத்தில் மூழ்கி இருப்பார்கள். ஆஹா, பேங்க் வேலை, பேங்க் உத்தியோகம் கிடைக்க போகிறது. எந்த இராணுவத்தை அக்னிவீர் என்கிற திட்டத்தை போட்டு அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களோ அதே போன்ற திட்டத்தை போட்டு இந்த நாட்டு பேங்கிங் செக்டரையும் அழிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்துவிட்டது. இந்த இடத்தில் 15,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிடைக்குமா? ஆனால் நீங்க ஒரே வருடத்தில் ரிட்டையர் ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஜனவரி மாதத்தில், வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய வேலை பறிக்கப்படும். ஏன்? SBI கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி அடுத்த ஒரு வருடத்தில் 6 மாதத்திற்குள் அனைத்து கவர்மெண்ட் வங்கிகளையும் நீங்க பிரைவேட் கையில் கொடுத்து என்கேஷ் செய்து விடுங்கள் ஐயா. பிரைவேட்டைசேஷன் என்கிற பேரில் கவர்மெண்ட் வங்கிகளை வித்து விடுங்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சதி. 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வங்கிகளில் இருந்த பேங்க் எம்ப்ளாயீஸ்களுடைய எண்ணிக்கை 12 லட்சமாக இருந்தது. 2024 வர வர 8 லட்சமாக குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் எம்ப்ளாயீஸ்களை நீக்கிவிட்டார்கள். பிரைவேட் செக்டரில் 10 லட்சத்தையும் தாண்டி விட்டது. அதாவது அரசு வங்கிகளில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது, பிரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்த சதியை பாருங்கள். நான் பெர்ஃபார்மிங் அசெட், NPA. அதாவது இதே அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை கடனாக கொடுத்தார்கள். அந்த கடன் வாங்கிய நபர்கள், நாங்கள் திவாலி ஆகிவிட்டோம், எங்களிடம் பணம் இல்லை, அதனால் எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களால் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. சரி, இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்றால் அப்போ என்னதான் செய்வது? அதை நீங்க வேறொருத்தருக்கு விற்று அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் சதி. ஆஃபீஸர்ஸ் பேங்க் யூனியன் இவர்கள் வெளிவிட்ட ஒரு ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, பென்ஷனர்ஸ்களுடைய பணம், அரசு உத்தியோகத்திற்கு பின்பு பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய பணமும் வங்கிகளில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசுக்கு சொந்தமான வங்கிகளில் நீங்க சேர்த்து பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயையும் தாண்டிவிடும் இந்த பணம். 3 லட்சம் கோடி ரூபாயை அந்த பணத்திலிருந்து பணத்தை எடுத்து இந்த NPAவை சரி கட்டுவதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் அந்த பணத்தை பயன்படுத்தியது. இதே தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு நெரட்டிவை நீங்க பார்த்திருப்பீர்கள். BSNL की घर वापसी. கடந்த 3-4 வருடமாக நீங்க பார்த்தீர்கள்னா ஜியோ நிறுவனம் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக நாங்க மொபைல் போனை கொடுக்கிறோம், நாங்க இலவசமாக சிம் கார்டை கொடுக்கிறோம், டேட்டாவை கொடுக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை பழக்கப்படுத்தி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 48 கோடி மக்களுடைய அக்கவுண்ட் அவர்கள் கையில் போய்விட்டது. ஏர்டெல் கையில் 39 கோடி மக்களுடைய கணக்கு இருக்கிறது. ஐடியா வோடாஃபோன் கையில் 22 கோடியே 37 லட்சம் மக்களுடைய கணக்கு இருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 119 கோடி மக்களுடைய கணக்கிலிருந்து 109 கோடி மக்களுடைய கணக்கு இந்த பிரைவேட் தனியார் கையில் மாறிவிட்டது. 92% மார்க்கெட் ஷேர் இஸ் வித் ஆல் 3 பிரைவேட் பிளேயர்ஸ் இன் இந்தியா. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான சதியை இதற்கு மேல் நான் எடுத்து காட்டுகிறேன். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த ஒரு வாரமாக BSNL की घर वापसी, BSNL போர்ட் கரு என்கிற இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த 3 தனியார் கம்பெனிகளுமே 12% 27% வரை தன்னுடைய டாரிஃப் பிளானில் விலையை உயர்த்திவிட்டார்கள். இதற்கு பின் தான் இந்த ட்ரெண்டிங் வார்த்தை பரவலாக பேசப்படுகிறது. காரணம், BSNL மிக குறைவான விலையில் அந்த பேக்கேஜ்களை கொடுத்து வருகிறார்கள். ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. BSNL புதிய சிம்களை வாங்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. போர்ட் செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 2.5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதற்கு பின்னாடி கூடிய காரணம் ஒரு சீரியஸான விஷயம். ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் ஐடியா இந்த 3 நெட்வொர்க்குமே 5G சர்வீஸை கொடுத்து வருகிறார்கள். BSNL ஒரு சில நகரங்களில் மட்டும்தான் 4G சர்வீஸை இப்போதான் தொடங்கி இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய எங்கேயுமே அந்த 3G சர்வீஸை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஏன் மாறுகிறார்கள் என்றால், தனியார் கம்பெனிகள் 859 ரூபாய்க்கு 84 நாட்களுக்கான அந்த சர்வீஸை வழங்குகிறார்கள்.
அதே சர்வீஸ், அதை விட பெட்டரான சர்வீஸை பிஎஸ்என்எல் 599 ரூபாய்க்கு வழங்கி வருகிறார்கள். இதற்கு பின்னாடி ஏன் நீங்கள் வெளியேற்றத்தை நடத்தினீர்கள் என்ற இந்த கேள்வியை கேட்டபோது இந்த கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய பதில் ARPU, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். பிரைவேட் கம்பெனிகள், முக்கியமாக முகேஷ் அம்பானி, இந்த நாட்டு ஏர்டெல், வோடாஃபோன் போன்ற கம்பெனிகளில் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் அவர்கள் எடுத்து வைத்த டார்கெட் இப்போ 152 ரூபாய் 152 ரூபாய் 55 பைசா பர் யூசர் ஒரு மாதத்திற்கு வாங்கி வருகிறார்கள் ஆவரேஜாக. இவர்களுடைய டார்கெட் போன வருடம் 200 இருந்தது. அந்த 200 ரூபாய் டார்கெட்டை போன வருடம் கடைசியிலேயே முடித்து விட்டார்கள். அதற்கு மீதம் இருக்கக்கூடிய அதையும் இப்போ மாற்றி விட்டார்கள். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா 5 ரூபாய் 10 ரூபாய் இப்படித்தான் ஏற்றுவார்கள், உங்களுக்கு தெரியவே தெரியாது. இவர்களுடைய உண்மையான டார்கெட் பர் யூசர் 300 ரூபாயை வாங்கணும் என்று. அதாவது இந்த வருடம் கடைசி வரை இன்னொரு பிரைஸ் ஹைக் நடக்கும். அடுத்த வருடம் வருவதற்குள் இந்த 300 ரூபாய் என்பது 350 ரூபாய் ஆகிவிடும். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடமிருந்து குறைஞ்சபட்சம் 300 ரூபாயை வசூலிப்பதுதான் இந்த திட்டம். இப்ப சிந்தித்து பாருங்கள், ராகுல் காந்தி பப்புவா அல்ல உங்களை பப்புவாக்கி வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். சரி, இதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு வந்து விடுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்கள், இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் வாங்கிய கடன், திருப்பி கொடுக்காத கடன், என்பிஏவில் இருக்கக்கூடிய கடன் 4,44,333 கோடி ரூபாய். எங்களால் கடன் கட்ட முடியாது, வேணா எங்களுடைய சொத்தை விற்று நீங்கள் கடனை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய அந்த நபர்கள். சரி, அந்த கம்பெனிகள் என்ன ஆனது? அதை ஏலத்தில் விட்டு வித்து விட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல இந்த அரசாங்கத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த கம்பெனிகளையும் வாங்குகிறார்கள். எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குகிறார்கள்? கடன் இருப்பது 4,44,333 கோடி ரூபாய். அதே கம்பெனிகளை வித்த விலை நீங்க பார்த்தீர்கள்னா 1,57,104 கோடி ரூபாய். 25% 30% நீங்க விலையை கொடுத்தால் போதும், உங்களுக்கு 75% டிஸ்கவுண்டில் இந்த கம்பெனிகளை நாங்கள் கொடுத்து விடுகிறோம். அதாவது இன்னும் சுலபமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் 30 ரூபாய் இல்லை 25 ரூபாய் கொடுத்தால் அரசாங்கம் 100 ரூபாய் திருப்பி கொடுக்குமா? இது உங்களுக்கு கிடையாது, இது வெறும் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும்தான். பிரைம் மினிஸ்டர் மோடி, ராகுல் காந்தி மணிப்பூர் சென்று விட்டார். அந்த படங்களை நீங்கள் பார்த்து வந்தீர்கள். ஆனால் மாஸ்கோவில் இருந்து எந்த விதமான படம் இருக்கிறது அதையும் நீங்கள் கேட்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைத்த சபதம், நான் ஒரு சபதத்தை எடுக்கிறேன் மாஸ்கோவில் இருந்து. என்னுடைய டேர்ம் 1 டேர்ம் 2வில் நீங்கள் எந்த வேகத்தை பார்த்தீர்களோ அதை விட 3 மடங்கு அதிக வேகத்தில் நான் இப்போ செயல்பட போகிறேன். ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறார். எந்த மெசேஜ் என்று நீங்கள் பாருங்கள். பிரைவேட்டைசேஷனுடைய டார்கெட் 1 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. 3 மடங்கு அதிக வேகம் என்றால் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான டார்கெட் இப்போ இருக்கிறது. மானிட்டைசேஷன் என்கிற பெயரில் இவருடைய டார்கெட் 6 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இப்போ இந்த டார்கெட் 18 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து விடுகிறது. சரி, ராகுல் காந்தியை எப்படியெல்லாம் டார்கெட் செய்தார்கள், எப்படி பொய் பேசி சிக்கிக் கொண்டார்கள், அந்த கதையும் கேட்டுவிடுங்கள். ராகுல் காந்தியை பற்றின ஒரு வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. மிஸ்டர் சின்ஹா, இதே ரைட் விங்கர், பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள். ராகுல் காந்தி go back slogan were raised by locals when Rahul Gandhi was doing vulture tourism in Manipur. கழுகு போன்று ராகுல் காந்தி மணிப்பூர் சென்று அங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், கழுகு போன்று அவர்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். ராகுல் காந்தியை கோ பேக் ராகுல் காந்தி, கோ பேக் ராகுல் காந்தி என்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் மக்கள் கூறினார்களாம். இது இவர் மட்டும் எழுதவில்லை, அருண் படூர் என்கிற இன்னொரு ரைட் விங்கர் அவரும் இந்த வீடியோவை ட்வீட் செய்து கோ பேக் ராகுல் ஸ்லோகன் ஈகோ wherever பப்பு went in மணிப்பூர், கோ பேக் ராகுல் காந்தி என்று பப்புவை கூறினார்களாம் மணிப்பூரில். அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எந்த அளவில் ராகுல் காந்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஐடி விங்
மக்களை ஏமாற்ற முடியாது என்கிற அந்த விஷயத்தை போட்டு அந்த வீடியோவை போட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை நீங்கள் தொடக்கத்தில் பார்த்திருப்பீர்கள், இப்போவும் இன்னொரு முறை பாருங்கள். எந்த வீடியோ மணிப்பூர்ல இருந்து வெளிவந்தது என்று இவர்கள் கூறுகிறார்களோ அந்த வீடியோ ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ. ஜனவரி 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மணிப்பூரில் கிடையாது, அசம்ல எடுக்கப்பட்ட வீடியோ. பிஜேபியினர்கள் செய்த சதி வழியாக அசம்ல இருக்கக்கூடிய அரசாங்கம், இதே பிஜேபி அரசாங்கம், அசம், a large number of people carrying poster of Rahul Gandhi go back and Ananya Yatra held a protest against Congress leader Rahul Gandhi in Abang area. இம்பால்ல இருந்து மகாராஷ்டிரா வரை பாத யாத்திரை 2, அந்த யாத்திரைக்கு எதிராக பிஜேபி நடத்திய நாடகத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ, அந்த வீடியோவை பகிர்ந்து இப்போ மணிப்பூரில் நேற்று பேசினார்கள் என்று இவர்கள் கூறி வருகிறார்கள். அனன்ய யாத்ரா crowd raises slogan against Rahul Gandhi outside entry in Assam Nagon. ராகுல் காந்தியுடைய அந்த பஸ் வரும்போது, இந்த ஆர்டிக்கலை நீங்க படிக்கலாம், டெக்கன் ஹெரால்ட்ல இருக்கிறது. அசமை நோக்கி அந்த பாத யாத்திரை போகும்போது இதே பிஜேபியினர்கள் கையில் கொடியை பிடித்து கோ பேக் என்று கூறினார்கள், கூச்சல் போட்டார்கள். ராகுல் காந்தி அந்த நபர்களுக்கு நடுவிலே இறங்கி அவர்களை கட்டிப்பிடித்து அந்த அன்பை பகிரக்கூடிய வேலை பார்த்தார். அந்த விஷயத்தை இவர்கள் மறந்து விட்டார். இதே செய்தியை நீங்க இன்னொரு இடத்தில் பார்க்கலாம், தைனிக் ஜாகரன், NDTV, இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த செய்தி வந்தது. அதாவது எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முடியுமோ, எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்கு முன்பு பொய்யை பகிர முடியுமோ அனைத்துமே நாங்கள் செய்வோம். எங்களை தட்டி கேட்கும் ஆட்கள் கிடையாது, எங்களை கேள்வியும் நீங்க கேட்கக்கூடாது. காரணம், எங்கள் கையில் கார்ப்பரேட் இருக்கிறது, எங்கள் கையில் மீடியா இருக்கிறது, எங்கள் கையில் பவர் இருக்கிறது. இந்த 3 நபர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய அந்த டீல் தான் எது? இந்த நாட்டு மக்களை பப்புவாக்கி வருகிறார்களுடைய ராகுல் காந்தியை கிடையாது. ஆனால் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கக்கூடிய நெரேட்டிவ், ராகுல் காந்தியை நாங்கள் பப்புவாக்கி வருகிறோம். அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.